ம்ஹும். காற்றினிலும் மலையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் காற்றினிலும் மலையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். பிங்கிமா ஆறு அமைதியா இருக்குல்ல, நம்மளும் அமைதியான பாட்டா பாடினாதான் நல்லா இருக்கும். ஆமா, எழுந்து டான்ஸ் ஆடிய நீ தண்ணிக்குள்ள உழு. உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு நாங்கள பின்னாடியே உளியோம். அதனால அமைதியான நதியில 4 பேரை ஒளிஞ்சு போவோம். டான்ஸ் ஆட போறாளாம். டான்ஸ் படகுல போயிட்டு இருக்கோம். டான்ஸ் இப்ப ரொம்ப அவசியம். சரோ, குழந்தை ஏதோ ஆசைப்படுறா, ஏன் அப்படி பேசுற? ஏங்க இது மேல இருந்து எப்படி டான்ஸ் ஆட முடியும்? நம்ம புது பாட்டை பாடணும்னா இவ எழுந்து ஆடினாலும் ஆடுவா. அவள ஆர்வ கோளாறுல கேட்டுக்கிட்டு இருக்கா. எலும்பி ஆடி தண்ணிக்குள்ள உண்டானா பின்னாடியே நம்மள உள்ள வேண்டியதான். ஆக்டா சத்தம் போட்டு இருக்க, நீங்க சரக்கு கொடுத்து பேசாங்க. இங்க பார்ப்பிங்கி சிம்பு 2 பேரும் ரூம்ல போய் ஆடிக்கலாம். இதுலலாம் ஆடப்படாது. போட்ல போகும்போதெல்லாம் அமைதியா உட்கார்ந்துருக்கணும். என்னையே நல்லா கெட்டி பிடிச்சிக்க. சரோ, எனக்கு கூட பயமா இருக்கு, நானும் கொஞ்சம் கட்டி பிடிச்சிடட்டுமா? நல்லா விளங்கிறோம். நீங்க எங்களெல்லாம் பாத்துக்கிடுவீங்க தைரியத்துல தான் நாங்களே இந்த தண்ணியில வந்து உட்கார்ந்து கிடக்கோம். நீங்களே இப்ப பயமா இருக்குன்னா எந்தாலும் ஒளிஞ்சு போவேன். இதுக்கு மேல இந்த போட்ல போக முடியாது. வாங்க கரைக்கு போவோம். சரோ, சும்மா சொன்னேன் சரோ. உனக்கு பயமா இருக்கா அப்படின்னா என்ன பிடிச்சிக்க. அதெல்லாம் பயமா இல்ல, நீங்க தைரியமா இருக்கீல்ல, அது போதும் எனக்கு. மம்மி ஒண்ணுக்கு வருது. இல்ல எந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கோம்? இப்பதான் ஒண்ணுக்கு வருது 2க்கு வருதுன்னு சொல்வியா? சொத்த நேரம் அடக்கிக்க, தரைக்கு போன உடனே ஒண்ணுக்கு போலாம். மம்மி ரொம்ப அர்ஜென்ட்டா வருது, நான் இதுல போட்டுமா? சோ கடவுளே, பஸ்ல போனாதான் ஒண்ணுக்கு வருதுங்கறியா, கார்ல போனாலும் ஒண்ணுக்கு வருதுங்கறியா. இப்ப தண்ணிக்குள்ள போட்ல போயிட்டு இருக்கோம், இதுலயே ஒண்ணுக்கு வருதுங்கறியா. என்னதான் பண்றதுனே புரியல. சரோ, இதுக்கெல்லாம் தடை போட முடியுமா? அதான் சுத்தி தண்ணி தானே இருக்குது, இங்கே போட்டோம். சிம்பு அவசரம்னா இதுலயே போ. வேண்டாம் வேண்டாம், இதுல எல்லாம் போகக்கூடாது. பார்க்கவே என்ன நினைப்பாவே. சரோ, யார் பார்த்துட்டு இருக்கா? குழந்தை தானே வே. ஏங்க உங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு பார்க்க யாரும் நம்மள பார்க்கலன்னு தான் தோணும். ஆனா சுத்தி இருக்க கண்ணு பூரா நம்மளே தான் பார்த்துட்டு இருக்கு. நம்ம கூட இந்த மீன்காரின்னு ஒத்தி இருக்கா. அவ ஓனர் மோவே படகுலயே ஒண்ணுக்கு போனான்னு மெசேஜ் போடுவா. என்னொருத்த இருக்கா, ஓனர் உங்க மோவே படகுல ஒண்ணுக்கு போனானாமே அப்படின்னு கேட்டு போன் போடுவான். அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு ப்ராடக்ட் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை வாங்கி வச்சிருக்கேன். ஆத்திர அவசரத்துக்கு உதவும்பா. தேவையான அவமானம் நம்மளுக்கு. இங்க பாச்சிம்பு ஒண்ணுக்குலாம் பாப்படாது. இப்ப நம்ம கரைக்கு போயிருவோம், அங்க போய் தரையில ஒண்ணுக்கு போ. மாமி ரொம்ப அர்ஜென்ட். சிம்பு ஒரு 5 நிமிஷம் அடக்கிக்க, நம்ம 5 நிமிஷத்துல போயிடலாம் கரைக்கு. நான் இதுலயே போயிடுவேன். விளங்குற மாதிரி தான் போஸ்டர் அடிச்சு ஒட்டாம விட மாட்டியே. வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். வசந்த கால நதியினிலே வைரமணி நீரலைகள். நீரலைகள் மீதினிலே நெஞ்சு ரெண்டும் நினைவலைகள். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். நீரலைகள் மீதினிலே நெஞ்சில் 2 நினைவலைகள். அந்த படகுல நான்
நேரம் அந்தி நேரம் என் தேவன் பாடினான் தமிழ் கீதம் பாடினான் என்னை பூவை போல சூடினான் சிந்து நதி கரை ஓரம் அந்தி நேரம் என் தேவன் பாடினான் தமிழ் கீதம் பாடினான் என்னை பூவை போல சூடினான் சிந்து நதி கரை ஓரம். எக்கா நல்லா இருக்குல்ல. ஆமாண்டா தங்கச்சி, இந்த டூருக்கு மட்டும் வராம இருந்திருந்தா நம்ம பல விஷயங்களை மிஸ் பண்ணிருப்போம். அதுல முக்கியமானது இந்த போட்டிங் தான் தங்கச்சி. இது மட்டுமாக்கா, அந்த டீ எஸ்டேட்ல மலை உச்சிக்கு ஏறணுமே, அதெல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியுமாக்கா? முடியாதுடாம்மா. சிங்க பெண் போல நம்ம மலையில ஏறி வெற்றியை கொண்டாடிட்டு இறங்கி வந்தது மறக்கவே முடியாது. ஆமாக்கா, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நீங்க கூட இருக்கிறதுனால தான் என்னால எல்லாத்தையும் செய்ய முடியுதுக்கா. இல்லனா நான் அந்த கிழவனார் கூட சேர்ந்துக்கிட்டு அங்கேயே உருண்டுட்டு தான் கடந்திருப்பேன். இப்படி வந்து வெளியே 4 இடத்த பார்த்துருக்க முடியுமா? தங்கச்சிம்மா, எனக்கு இப்போன்னு கிடையாதுடா. எப்பவுமே இப்படிதான் 4 இடத்துக்கு போகணும், எல்லா மனிதர்கள் மாரி சுத்தி பார்க்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அவருக்கு இந்த விஷயங்கள் தான் என்கிட்ட ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே சிறு பிள்ளை போல் சுறுசுறுப்பா இருக்கேன்னு சொல்லுவாரு. ஆமாக்கா, நானும் உங்ககிட்ட அதை சொல்லியே ஆகணும். எப்பவுமே வயசாயிட்டுன்னு சோர்வோட இருக்காம சுறுசுறுப்பா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கியக்கா. தேங்க்ஸ்டாமா தங்கச்சி. நீங்க இப்படி இருக்கிறதுனால தான் உங்க கூட சேர்ந்து நானும் மாறி இருக்கேன்க்கா. இல்லைன்னா சோத்தக்கறி ஆக்கி கொடுத்துட்டு கிளவனா இருக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே தான் கிடப்பேன். வெளியே கூட அவ்வளவா நடமாட மாட்டேன். நீங்க வந்த பிறகுதாங்க என் வாழ்க்கையிலே உற்சாகம் வந்திருக்கு. ஆமாடா தங்கச்சி, என்னோட வாழ்க்கையிலயும் இப்பதான் ஒளி வீசுது. இந்த ஒளி என்னைக்கு நிலைச்சு நிக்கணும்க்கா. ஆமாண்டா தங்கச்சிம்மா.